நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாலை வேலைக்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவமாக. நாம் நிர்மூலமாகாத இருக்கிறத கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்ற வார்த்தையின்படி தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீமைக்கு விலகி காத்துக்கொண்டு இந்த நல்ல நாளும் மாலை வேலையிலும் ஆண்டோடைய பாதத்தில் கடந்து வர கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் பஸ்கா ஆராதனையாக தேவ சன்னிதானத்தில் ஏறெடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு அவர் அடிக்க விடுவதற்கு முந்தின நாள் ராத்திரி மாலை வேளையிலே அவர் பஸ்காவை ஆசரித்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்கிற நேரம் என்ன தெரியுமா? மாலை 6 மணியிலிருந்து இரவு அவர்கள் அந்த பஸ்காவை மாலை 6 மணியிலிருந்து ஆரம்பிப்பார்கள். மறுநாள் காலை 6 மணிக்குள்ளாக அதை முடித்து விட வேண்டும். அதற்கு பிற்பாடு 6 மணிக்கு மேல, அதாவது விடிந்த பிற்பாடு அதுல மிச்சம் எது இருந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அதை கொண்டு அக்னியில எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையை அவர்கள் கை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். நமக்கு இரவு 12 மணிலிருந்து மறுநாள் இரவு 12 மணி வரைக்கும் எத்தனை நாள்? ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்னன்னா மாலை 6 மணிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரைக்கும் 24 மணி நேரம் ஒரு நாள். அதாவது 12 மணி நேரம் அவர்களுடைய கணக்குப்படி வருகிறதை பார்க்கிறோம். 12 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள். இப்போ மாலை 6 மணி அப்படின்னா சாயந்தரம் ஒரு 3 மணிலிருந்து ஒரு 9 நைட்டு 9 மணி வரைக்கும்னா 2 நாள் கணக்கு அவங்களுக்கு வந்துடும். அதனால்தான் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில எத்தனை நாள் இருப்பாராம்? 3 நாள் இருப்பாராம். கரெக்டா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம் வராது. கரெக்டா கணக்கு பண்ணி பார்த்தா 72 மணி நேரம் வராது. அது யூதருடைய கணக்கின்படி 1 மணி நேரம் அவர்கள் அதிகமா இருந்தாலும் அது அடுத்த நாள். அதனாலதான் இயேசு சொன்னார் 3 நாள் பூமியின் வயிற்றிலே இருப்பார் என்று சொல்லி சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த பஸ்காவை ஏன் ஆசரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, பஸ்கா அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருஷம் எகிப்தில எப்படி இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. எப்படி அடிமையா இருந்தாங்கன்னா கொடுமையான அடித்து வேலை வாங்கினார்கள். சாப்பிடுவதற்கு இவர்களுக்கு நேரம் கிடையாது. என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த இஸ்ரவேல ஜனங்களை எகிப்தியர்கள் என்ன செய்வாங்க? பகல் முழுவதும் வேலையில ஒரு நோக்கு எடுத்துருவாங்க. வேலைன்னா வேலை அந்த அளவு, எந்த அளவு அவர்களை மனம் முடிவு உண்டாக்கணுமோ அந்த அளவு மனம் முடிவு உண்டாக்க முடியாத வேலைகள் அவர்கள் கொடுப்பார்கள். சும்மா இருக்க விட மாட்டார்கள். பகல் முழுவதும் அவர்கள் வீட்டுல யார் இருந்தாலும், சின்ன வயசா இருந்தாலும், சின்ன வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு 6 வயசுக்கு மேல குழந்தை 6 வயசுக்கு மேல வந்துருச்சுன்னா என்ன செஞ்சுருவாங்க? அந்த குழந்தைகள்லாம் கொண்டு போய் வேலை செய்ய வச்சிருவாங்க. அப்படி வேலை செய்யும் பொழுது அங்க போய் அப்படி சின்ன குழந்தைகள் எதுவும் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? குழந்தைகள் அவங்க வீட்டுல குடிசையில இல்ல அவங்க வீட்டுல கூடாரங்கள் என்ன செய்யணும்? போட்டுட்டு போகணும். யோசேப்புடைய காலத்துலதான் இவர்களுக்கு நிலங்கள்லாம் கையாண்டார்கள், அரண்மனையை கட்டினார்கள், எல்லாம் குடியிருந்தாங்க. அதற்கு பிற்பாடு யோசேப்பு அறியாத புதிய ராஜ்யம் தோன்றின பிற்பாடு இவர்களுக்கு என்ன செய்யுது? அந்த சுதந்திரமான வீடுகள் எல்லாம் பறித்து கொண்டு இவர்களே வேறு பக்கமாக குடியேற்றி என்ன செய்தார்கள்? ஏழைகளாக, வேலைக்காரர்களாக வைத்து விட்டார்கள். இப்போ வேலைக்காரர்களாக இருக்கிறவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு கல்யாணம், ஒரு காட்சி, ஒரு நல்ல காரியம் அப்படி நடக்கணும்னா எப்படி நடக்கும் தெரியுமா? ராத்திரில தான் நடக்கும். எப்படி நடக்கும்? ராத்திரியில தான் நடக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஓமைகளை குறித்து, அதாவது 10 கன்னிகைகளா இருக்கட்டும், மணவாளன் வர்றதா இருக்கட்டும், கல்யாண அழைப்பு வர்றதா இருக்கு, எல்லாமே ராத்திரிலன்னு சொல்லுவார். ஏன்னா யூத முறைப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அப்படியே அவர்கள் ஆசரித்தார்கள். அது எந்த ஒரு கல்யாண காட்சினா என்ன செய்வாங்க? பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய கல்யாணம் நடக்கும்னா ராத்திரி 6 மணிக்கு மேலதான் கல்யாணம் நடக்கும். ஊர்வலம் இருக்கும். தீவெட்டிகள் பிடித்து கொண்டு வந்தாங்க இல்லையா? இதெல்லாம் ராத்திரில நடக்கிற கல்யாணம். தீவெட்டிகளை பிடித்து கொண்டு வந்து ராத்திரில கல்யாணம் முடிச்சுட்டு காலையில ராத்திரி முழுசு கல்யாணம் முடிச்சு புது பொண்ணா இருந்தாலும் புது மாப்பிள்ளையா இருந்தாலும் காலையில என்ன செய்யணும்? வேலைக்கு போயிடணும். அவ்வளவு கஷ்டம். மோசே பிறந்த பொழுது மோசே 3 மாசம் வரைக்கும் ஒரு தாயார் என்ன செஞ்சாங்களாம்? ஒழித்து வைத்தார்களாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய போட்டுட்டு வேலைக்கு போயிடணும்.
குழந்தைய பார்த்துட்டு வீட்டுல எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து அரசாங்கம்லாம் அனுமதி கொடுக்குது இல்லையா? வேலை இடத்துல என்னன்னா, பெண்கள் கர்ப்பவதியா ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு லீவு, சம்பளம், குழந்தைய பெத்துட்டா லீவு, சம்பளம் அதெல்லாம் அங்க கிடையாது. நீ குழந்தைய பெத்தான்னா, கர்ப்பவதியா இருந்தானே, பெத்தானா, பெக்காம போனானே, செத்தானா, இருந்தானே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. காலைல வேலைக்கு வா, சாயந்தரம் வேலைக்கு விட்டு போ. 12 மணி நேரம், அதிகமா 14 மணி நேரம் கூட வேலை வாங்கினார்கள். இன்னும் சில நேரங்கள்ல 16 மணி நேரம் வேலை வாங்கினார்கள். ஒரு 8 மணி நேரம் தான் இவர்களுக்கு. அந்த 8 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்யணும்? அவருடைய வேலையெல்லாம் செய்யணும், சாப்பிடணும், தூங்கணும், காலைல எழுந்திரிச்சு ஓடணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நாட்கள்ல தான் அவர்களை சந்திக்க முடியாத மோசேயை கர்த்தர் என்ன செய்தார்? அனுப்புகிறார். மோசேயை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா? 3 மாசம் ஒளித்து வைத்திருந்தாங்களாம். வீட்டுல போட்டுட்டு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளை கிடக்கும் வீட்டுல, தாயும் காலையில பால் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடும். சாயந்தரம் வரும்போது அந்த குழந்தை உயிரோடு இருக்குதா இல்லை எப்படி கிடக்குது, ஒண்ணு கடிச்சிட்டு பீப்பிட்டு அதுல வளர்ப்பிட்டு கிடக்குதா, எப்படி கிடக்குது எதுவுமே தெரியாது. குடிசுக்குள்ள பாம்பு பூச்சி வச்சு வந்துச்சுன்னா கடிச்சுனாலதான் ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவு அவர்கள் அடிமைப்படப்பட்டார்கள். அந்த அளவு ரொம்ப கொடுமையான அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்கும்படியாக ஒரு இரட்சகனை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த இரட்சகன் யாரு? மோசே. அந்த மோசே வரும்பொழுது மோசே அதிகமாக வந்து சொல்லுகிறார், உங்கள் முற்பிதாவின் தேவன், நம்முடைய முற்பிதாவின் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களுடைய தேவன் நம்மை சந்தித்து இருக்கிறார். அவர் எங்களை வர சொன்னார், அதனால இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சத்தத்தை கேட்டுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா முற்பதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஒரே ஒரு கடவுள். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கடவுள், நம்ம முற்பதாவின் தேவன் ஒரு கடவுள். ஆனா எப்படி கடவுள், அந்த கடவுளை வணங்கணும், அந்த கடவுளுக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணணும், அந்த கடவுளை எப்படி தேடணுங்கிறதுல அவர்களுக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தாலும் எகிப்துல 400 வருஷத்துக்கு அதிகமாக குடியிருந்துட்டாங்க. எகிப்துல நிறைய கடவுள் உண்டு. விதமாக சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள், தவள கடவுள், நைல் நதி ஒரு பெரிய கடவுள், அவருடைய விதமாக தம்முஸ் கடவுள், இப்படி தாகோன் கடவுள், இதெல்லாம் அவர்களுக்கு கடவுளாக இருந்தது. அப்போ ஏதோ தம்முஸ், இந்த மாடு இருக்குது இல்லையா, நம்ம ஊர்ல கூட வச்சிருக்காங்களா, நந்தின்னு வச்சிருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் கடவுள். அதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். அங்கிருந்து வந்த ஆரியர்கள் அந்த கடவுள்லாம் அங்க கொண்டு வந்து இந்தியாவில பரப்பிட்டாங்க. அப்போ இப்படி நிறைய கடவுள் இருந்தது. அந்த கடவுளுக்குரிய வழிபாடுகளுக்கு தெரியும். அதனாலதான் மோசே 40 நாள் மேல மலையில இருக்கும் பொழுது இவர்கள் என்ன பண்ணாங்க? 40 நாள் போன மோசையை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளை உருவாக்கிட்டாங்க. என்ன கடவுள்? காளை. ஒரு தம்முசு காளை கடவுளை உருவாக்கி வணங்க ஆரம்பித்தார்கள். இவர்களுக்கு மெய் தெய்வமாகி இறைவனை பற்றி தெரியாது. இறைவனை அறிந்து கொண்ட ஒரே ஒருவர் மோசே கடந்து வந்து சொல்லுகிறார். மோசையை அவர்கள் முதல்ல நம்ப மறுக்கிறார்கள், பிற்பாடு அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிற்பாடு பார்வோன்னு சொல்லுகிறார், கர்த்தரா அவர் யார், அவருக்கு நான் ஏன் செவி கொடுக்கணும்? அப்படியெல்லாம் செவி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்க கடவுள் பெயர் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், எத்தனை கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன்னா அவங்களுக்கு நிறைய கடவுள் உண்டு. நமக்கு இந்தியாவில் நிறைய, எத்தனை கடவுள் இருக்காங்க தெரியுமா? இந்தியாவில் 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒவ்வொரு கடவுள் பேரை சொல்லுவாங்க. காக்குறதுக்கு ஒரு கடவுள், பார்க்கறதுக்கு ஒரு கடவுள், கேட்கறதுக்கு ஒரு கடவுள், பேசுறதுக்கு ஒரு கடவுள், காற்றுக்கு ஒரு கடவுள், தண்ணீருக்கு ஒரு கடவுள், மலைக்கு ஒரு கடவுள், இப்படி எல்லாவற்றும் ஒவ்வொரு கடவுள். காற்று பார்த்து என்ன சொல்லுவாங்க? வாயு பகவான் வந்துட்டான். மலையை பார்த்து வர்ண பகவான் வந்துட்டான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் கடவுள் பேரை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ அவர்கள்லாம் எகிப்தில் இவர்கள் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த பொழுது அவர்கள் கடவுள் யார் என்று தெரியாமல் இருந்த பொழுது, தங்களுடைய கடவுள், தங்களுடைய முற்பிதாவின் கடவுள் யார் என்பதை அவர்கள் அறியாதிருந்த அந்த நாட்களிலே மோசையை தேவன் சந்தித்து மோசை மூலமாக நற்செய்தி அனுப்புகிறார். மோசே தான் ரட்சகன். அது மோசையின் மூலமாக நற்செய்தி அனுப்புகிறார். அவர் கடந்து வந்து மோசே ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு சொல்லி பார்வோனோடு போய் பேசி கொண்டிருக்கிறார். பார்வோனோடு பேசும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய
இதெல்லாம் என்ன தெரியுமா? எகிப்திய கடவுளுடைய வழிபாட்டுல இவங்களும் கலந்துக்குவாங்க. வேற வழி இல்லை. அந்த கடவுளுடைய வழிபாடு தான் இவங்களுக்கு அதிகமா தெரியும். அந்த பார்வோன் அதாவது நைல் நதி தகப்பன் கடவுள். அவங்களுடைய எகிப்தினுடைய இதுபடி நைல் நதி என்ன கடவுள்? தகப்பன் கடவுள். சூரியன் தாய் கடவுள். அந்த பார்வோன் இருக்கிறான் இல்லையா ஆட்சி பீடத்துல, அவன் தான் மகன் கடவுள். அதாவது பிசாசு எப்படியாவது நம்ம ஆண்டவர் வச்சிருக்காருல, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்ப அந்த தத்துவத்தை அவனுக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்துருவான். சிவன், குமரன், தாயாரு, சக்தி வருது இல்லையா? அப்ப எப்படியாவது அந்த அந்த நம்முடைய கடவுளுடைய நம்முடைய இறைவனுடைய ஒரிஜினலை ஜெராக்ஸ் எடுக்கிறதுல பிசாசு பெரிய கில்லாடி. ஒருத்தர் ஜெராக்ஸ் கடை போட்டிருந்தாராம். ஜெராக்ஸ் கடை போட்டிருந்த ஒரு வாத்தியார், சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம்ப்பா. நீ இப்ப எப்படி இருக்க? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க சரியா படிக்கல, ஆனாலும் உங்க ஆசீர்வாதத்துக்கு நல்லா இருக்கேன் சார். என்னப்பா போட்டிருக்கிறேன்? ஜெராக்ஸ் கடை போடுங்க சார். நிறைய காப்பி எடுத்து தள்ளுவேன் சார். இதே நீ படிக்கும்போது காப்பி தான் அடிச்சா இப்போ ஆமா சார், இப்பவும் காப்பி தான் சார் அடிக்கிறேன் அப்படின்னு. சரி வாரம் ஜெராக்ஸ் கடை ஒரு நாள் நான் வரணும், வாங்க சார். போனான். ஜெராக்ஸ் கடைக்குள்ள போனா, முன்னாடி போனா உள்ளே போக முடியலையா, அவ்வளவு கூட்டம், நிறைய நிற்குதான். என்ன போர்டு வச்சிருந்தான் தெரியுமா? இங்கே ஜெராக்ஸ் கடையில தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மொழிகளையும் போட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து தர போட்டோம். அவர் சொல்றாரு, ஜெராக்ஸ் மிஷினை அதுக்குள்ள எந்த எழுத்து வச்சாலும் என்ன செய்யும்? ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கும். அவன் எப்படி எழுதியிருக்கிறான்? எல்லா மொழிகளையும் இங்க ஜெராக்ஸ் எடுத்து தரப்போடும். எவ்வளோ ஒரு தந்திரமா செஞ்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியாரு சொன்னார். அப்போ இத மாதிரி பிசாசு என்ன பண்றான்னா, ரொம்ப தந்திரமா ஆண்டவருடைய ஒரிஜினலை வேணுச்சுறான், காப்பி எடுக்கிறான். காப்பி எடுத்து அது வேற மாதிரி காண்பிக்கிறார். இப்ப நைல் நதியே அவருடைய தகப்பன் கடவுள். அந்த நைல் நதி எப்படி வணங்க வேண்டும்? அதாவது நைல் நதி தான் எனி டைம் நைல் நதியில தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அது ஆப்பிரிக்காவிலே தோன்றி அது வெகு நீளமாக ஓடிக்கொண்டு, அது எகிப்துல அதிக நீளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னாலே எகிப்துக்கு சொந்தமான நதி என்று சொல்வார்கள். ஆனால் அது ஆப்பிரிக்காவிலே தோன்றி வருகிற அந்த நைல் நதி, அதுல பஞ்சமே இல்லாம அது ஓரமா இருக்கிற நல்ல செழுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட நைல் நதி அந்த தேசத்தை போஷிக்கிறது. ஒரு குடும்பத்தை போஷிக்கிறது யாரு? தகப்பன். அப்ப அந்த தேசத்தை போஷிக்கிறது யாரு? அந்த நைல் நதி. அதனால நைல் நதி தகப்பன் என்று சொல்லி அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்போ தாய், அதாவது சூரிய ஒளிப்பட்டு எல்லாவற்றும் நல்ல அந்த கிருமி எல்லாம் செத்து நல்ல ஒரு பலன் கிடைக்க விளைய செய்கிறது எது? சூரிய ஒளி. அதனால சூரியன், அதாவது தாய் தன்னுடைய பிள்ளைகள் அரவணைக்கிறது போல சூரிய ஒளி படுகிறது அதுன்னு சொல்லி சூரியனை அவர்கள் தாய் கடவுளா வணங்கினார்கள். அடுத்து பார்வோன் தான் எப்படி சொன்னா, இந்த 2 பேருக்கும் பார்வோன் தான் குமாரனா. அப்போ தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அங்கே அற்புதம் நடப்பிக்க ஆரம்பித்தார்களே, 10 விதமான வாதைகள் உண்டாயிடுச்சு இல்லையா? தவளைகளே அவர்கள் வணங்கினார்கள். வெட்டுக்கிளி, அதாவது தவளைகளை வணங்கினார்கள், இன்னும் பேன்களை வணங்கினார்கள், இன்னும் நிறைய இதெல்லாம் வணங்க ஆரம்பித்தார்கள். அப்படி வணங்கும் பொழுது தேவன் என்ன செய்தார் என்றால், நைல் நதி தகப்பன் அல்லவா, அது சக்தி வாய்ந்தது, இதை விட சக்தி வாய்ந்தது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது என்று சொல்லி கொண்டிருந்த அவர்களுக்கு அந்த தகப்பன் கடவுளை நம்ம கடவுள் அடித்தார். எப்படி தெரியுமா? கர்த்தர் சொன்னார், நைல் நதி போய் கோலினால அடி, ரத்தமாக மாறும் என்று. அப்போ இப்போ இந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், அப்பா நம்ம கடவுள் அவங்க கடவுளோட பெரிய கடவுள்ரா, அடிச்சுட்டார். அடிச்சு ரத்தம் செத்து போயிட்டார் அந்த தகப்பன் கடவுள். அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்துல தாய் கடவுள் அடிச்சார், 3 நாள் காரியங்கள் உண்டார். அப்படி 10 விதமான வாதைகளை கொடுத்து எகிப்தியரை பாதித்து கடைசியாக குமாரன் கடவுள் தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாயிடுச்சு. எகிப்துல பார்வோனுடைய குமாரன் தலைப்பிள்ளை முதல் அடிமை வரைக்கும் தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாயிற்று. இப்போ
அப்படி தேவன் உண்டாக்கி அவ்வளோ பலத்த காரியங்களை செய்து அங்க இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அப்படி வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு ஊரை விட்டு, இப்ப நிறைய ஒரு ஊர்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சபையில இருக்கிறாங்க, ஒரு போஸ்டிங் வேலையில இருக்கிறாங்க. அப்போ அவங்கள அங்க இருந்து என்ன செய்யணும், வெளியே போறாங்கன்னா ஒரு பார்வல் மீட்டிங் வைப்பாங்க இல்லையா, ஒரு என்ன உபசரிப்பு மீட்டிங் வச்சு சந்தோஷமா வழி அனுப்புறாரு. அப்போ ஒரு மீட்டிங் வைக்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு, இவங்களுக்கு ஒரு விருந்து உபசரண மீட்டிங் வைக்கிறார். அதுதான் பஸ்கா. பஸ்கான்னா கடந்து போகுதல். சீக்கிரமா அது என்ன செய்யுது, கடந்து போகுதல் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்போ அந்த பஸ்காவை தேவன் ஆசரிக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு வயது நிறைந்த ஒரு ஆட்டுக்குடி, அது வெள்ளாடா இருக்கலாம், செம்மறியாடா இருக்கலாம், ஆனா அது ஆணா இருக்கணும், பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துல அந்த ஆட்டுக்குட்டி சாப்பிடுற அளவு ஆள் இல்லைன்னா என்ன செய்யணுமா, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்டுக்குட்டி சாப்பிடுற அளவு இது பண்ண வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யக்கூடாது, எலும்பு முறிக்க கூடாது. அப்ப ஆட்டுக்குட்டி எப்படி கொண்டு இருப்பாங்க, தலையை வெட்டுனா எலும்பு முறியும்ல, தலையை வெட்டுனா எலும்பு முறியும்ல, எப்படி கொண்டு இருப்பாங்க, கழுத்தை மட்டும் அறுத்துட்டு அப்படியே தோலை உரிச்சு நெருப்புல போட்டு சுற்றும். பச்சையாயும் அல்ல, தண்ணீர்ல அவிச்சி அல்ல, நெருப்புல சுட்டு. நாங்க சின்ன வயசுல எல்லாம் என்ன செய்வோம்னா, சின்ன வயசுல தம்பி மாதிரி இருக்கும்போதெல்லாம் வேட்டைக்கு போவோம். என்ன வேட்டைக்கு போவோம், அணில் வேட்டைக்கு போவோம். பசங்க நிறைய பேர் நாய்கள்லாம் கூட்டிட்டு போவோம். ஏகப்பட்ட பனை மரத்துல அணில் இருக்கும். போய் அந்த அணில் அங்கங்க போய் 2 பேர் பனை மரத்துல ஏறுவாங்க, 2 பேர் கீழே 10 பேர் நின்றுட்டு, நாய் நின்றுட்டு இருக்கும் கீழே. அணில் வேகமா, அணில் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து மேல இருந்து கீழே விழுந்து அடுத்த நிமிஷத்துல ஓடும். இந்த கரெக்டா இருக்குல்ல ஓனம், அது வந்து விழுந்த உடனே ஒரு 2 நிமிஷம் அப்படி நின்று பார்த்துட்டு அப்புறம் ஓடும். ஆனா அணில் அப்படி இல்லை, விழுந்து அடுத்த நிமிஷத்துல ஓடும். அதனால எல்லாம் ரெடியா இருப்பாங்க. ரெடியா நின்று என்ன பண்றோம், ஒண்ணு நாய் பிடிக்கும், இல்லைன்னா ஆள் அடிச்சிடும். அப்படி அடிச்சு நிறைய அணிலாம் சேர்த்து கொண்டு போய் என்ன செய்வோம் தெரியுமா, குழம்பு வைக்க மாட்டோம், வேக வைக்க மாட்டோம், என்ன செய்வோம்னா சுடுவோம். எப்படி சுடுறது, அதை தோலை உரிச்சு. இதெல்லாம் தெரியாது பைபிள்லாம், அப்பெல்லாம் பைபிள்லாம் தெரியாது. என்ன செய்வோம்னா அதை என்ன செய்யுது, நல்ல தோலை உரிச்சு, நல்லா சுட்டு தோலை உரிச்சு உள்ள உப்பு மிளகா வச்சு வேக வச்சு அதை நல்லா உரல போட்டு இடிச்சு சாப்பிட்றது. இல்லைன்னா அந்த உப்பு மிளகா வச்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆட்டை முழுசா என்ன செய்யணும், வேக வைக்கணும், தீயில போட்டு வேக வைக்கணும். அது வேக வச்சு அந்த எலும்பை முறிக்க கூடாது. அது பஸ்காவுடைய ஆட்டினுடைய எலும்பை முறிக்க கூடாது. முறிக்காம ஒரு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தேவன் நேமம் கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அப்படி சாப்பிடும் பொழுது என்ன செய்யணுமா, அந்த ஆட்டினுடைய ரத்தத்துல ஒரு கிண்ணியில பிடித்து நிலைக்கால்களை, வீட்டுக்கான நிலைக்கால் இந்த பக்கமும் மேலையும் சட்டத்திலையும் பூச வேண்டும். அப்படி பூசும் பொழுது அந்த ரத்தத்தை பார்த்த உடனே சங்கார தூதன் ராத்திரி வேலையில என்ன செய்வான், கடந்து வருவான். ரத்தத்தை பார்த்த உடனே என்ன செய்ய மாட்டான், வீட்டுக்குள்ள வரமாட்டான், கடந்து போவான். சங்கார தூதன் எங்க போவான், அந்த வீட்டை கடந்து போவான். பஸ்கா பாஸ், அதாவது அவன் அந்த வீட்டை விட்டு கடந்து போகிற, அதுதான் பஸ்கா என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்ப அதை விட்டு அவன் கடந்து போகும் பொழுது அங்கே தேவ ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவன் கொடுத்தார். ஆனால் அந்த ரத்தம் பூசப்படாத வீடுகள்ல சங்கார தூதன் கடந்து சென்று தலைப்பிள்ளையை சங்காரம் பண்ணி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பஸ்காவை ஆசரித்த முறைமைகளை குறித்து நான் இங்கே விதமா வாசிக்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக சொல்லப்படுகிறத நான் வாசிக்கிறோம். வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அதாவது அதை புசிக்க வேண்டிய விதம் எப்படி இருக்கணும்னா, அறைகளில கச்சை பெல்ட் போட்டிருக்கணும், செருப்பு போட்டிருக்கணும், ரெடியா இருக்கணும், தடியை பிடிச்சுக்கிட்டு. ஏன் ஒரு பிரயாணத்துல போறவங்க நல்லா உட்கார்ந்து ஜாலியா சாப்பிடுறது இல்ல, பிரயாணத்துல போறவங்க என்ன செய்யறது இல்ல,
உட்கார்ந்து ஜாலியா சாப்பிடுறது, கிடைச்சது வாங்கி சாப்பிட்டு அவசரமா சாப்பிட்டு ஓடுவாங்க இல்லையா, அந்த தீவிரம் அதுல இருந்தது. அப்படித்தான் அவர் சாப்பிட சொன்னார். செருப்பு, அதாவது பாதரட்ச செருப்பை போட்டுக்கிட்டு கை அறையில பெல்ட் எல்லாம், அதாவது ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா போட்டு, ட்ரெஸ் ஒழுங்கா போட்டா இடுப்புல பெல்ட் போட்டிருக்கணும். அப்போ ஆயத்தம் மாறி ஓடணும், துணி என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது, இறுக்கமா கட்டி இருக்கணும். அப்போ எல்லாம் சரியா இருந்துகிட்டு கையில தடியை வச்சுட்டு வேகமா போறதுக்கு ஆயத்தமா இருந்து என்ன செய்யணுமா, அதை புசிக்க வேணும். வாசிங்க, தீவிரமாக புசிக்க வேண்டும், அது கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இன்னைக்கு நிறைவேறா அது இஸ்ரவேலுடைய பஸ்கா இல்ல, அது யாருடைய பஸ்கா, கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு விருந்து. அந்த தேசத்திலிருந்து, அந்த பாவ தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தன தேசத்திலிருந்து அவர்கள் அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு விருந்தை தேவனுக்கு அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நாம் அடிமைத்தனத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமங்களினாலும், எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முற்காலத்திலே முற்காலத்திலே நீங்க எப்படி இருந்தீங்க, இப்பொழுது மற்றவர்களை பார்க்கும்போது உங்களை அசிங்கமா இருக்கல, நீங்கள் அப்படிதான் முற்காலம் நடந்து கொண்டீர்கள். அப்படி இருந்தீர்கள், அடிமைகளா இருந்தீர்கள், அடிமைதனத்துல இருந்தீர்கள் என்று சொல்லி சொல்லுவார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்படி இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்து கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு தேவன் என்ன செய்கிறார், அதுமாக அந்த அடிமைதனத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் ஒரு விருந்து உபசரணை அவர் செய்கிறத நவதமாக பார்க்கிறோம். ஒரு விருந்து உபசரணை செய்தால் அந்த விருந்து தான் பஸ்கா என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பஸ்காவோடு 1 வயது நிறைந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே விதமாக அவர் லக்கத்துக்கு தந்தோடு புசிக்க, அதை சுட்டு நெருப்பினால் சுட்டு அதை புசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது எப்படி புசிக்க வேண்டுமா, இங்கே நவதமாக பார்க்க 2 to 5 வரைக்கும் வாசிங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம். அங்கிருந்து என்னைக்கு அங்கிருந்து கிளம்புனாங்களோ அந்த மாசம் அவங்களுக்கு வருஷத்துல முதல் மாசம் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். நிசான் மாசம் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். வாசிங்க. என்ன சொல்லுகிறாரு, புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும். புளிப்பில்லாத அப்பம். பொதுவாக அந்த மாம்சத்தை புசிக்கும் பொழுது எப்படி சாப்பிடணுமா, மாம்சத்தை மாத்திரமல்ல அதோட அப்பமும் சாப்பிடணும். அந்த அப்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும், புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும். நமக்கு நம்ம வீட்டுக்கு விருந்து வைக்கிறோம்னு வச்சுக்காங்க, நம்மளுடைய கலாச்சாரத்தின்படி நம்ம விருந்து வைக்கிறோம்னா என்ன வைப்போம், சோறு இல்லையா, சோறு பொங்கி குழம்பு வச்சு நல்லா என்னென்ன மட்டன் இருக்குன்னு வச்சு நல்லா ஜம்முன்னு வைப்போம். ஆனா விருந்தாளிகளுக்கு இல்லை விருந்து வைக்கிறது நம்ம அந்த நாட்கள்ல இல்லை பண்டிகை நாட்கள்ல புளிச்ச கஞ்சி, இல்லை பழைய கஞ்சி யாராக்கா கொடுப்போமா, அதை யாராவது சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதே போல
தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் புளிப்பில்லாத அப்பம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு அவர் விதமாக சொல்லும் பொழுது, ஜீவ அப்பம் நானே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பாடுவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், அவனை கடைசி நாளுக்கு எழுப்புவேன், நானே உலகத்தில் அனுப்பவிட்ட மெய்யான போஜனமாயிருக்கிறேன், என்னை புசியுங்கள், என்னை புசிக்கிற ஒரு காலம் மறிப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அப்போ அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பாருங்க. மாம்சத்தை புசிக்கிறவர்கள் அப்பத்தை சேர்த்து புசிக்கணும். அப்பம் எப்படி இருக்கணுமா? புளிப்பில்லாத அப்பம். இன்னைக்கு நிறைய பேர் திருவந்து ஆசரிக்கிற நிறைய இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, அப்பம் என்று சொல்லி கடையில விற்கிற ஒரு சின்ன ஒரு ரவுண்டா விற்கிறது, அதை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு இருக்கிறதையும் பாக்குறோம். அப்புறம் கடையில விற்கிற ஓயினை வாங்கி தண்ணியை கலக்கி கொடுக்குறாங்க. புளிப்பு இருக்கக்கூடாது. திருவிந்து என்ன செய்யக்கூடாது? புளிப்பு இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்பமே அது செஞ்சது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம விதமாக பார்க்கிறோம். புளிப்புள்ளாத அப்பத்தோடும் கசப்பான கிரையோடும். அப்படின்னா என்ன? புளிப்புள்ளாத அப்பன்னா துருபதேசம். என்ன துருபதேசம்? துர் மனசாட்சிக்கு விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும், துருபதேசம் மட்டத்துல காணக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கசப்பான கீரை என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பட்ட கசப்பான அனுபவம், அதை நினைவு கூறுகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு நமக்காக சிலுவையின் மரத்திலே பாடுகள் அனுப்பித்த கசப்பை நினைவு கூறும்படியாக கசப்பான கீரையோடு அவர்கள் புசிக்க வேண்டும். 6வது வசனத்தை வாசிங்க. அதே ஏத்திரம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து புசிக்க வேண்டும். 8வது வசனத்துலதான் புளிப்புலாப்பம் சாப்பிட கசப்பான கீரையோடு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை வாசிக்கும் அதை அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வீட்டினுடைய காரியத்தை பார்த்து தூதன் என்ன செய்வார்? அசங்கார தூதன் கடந்து போவா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நவதமாக பார்க்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே விதமாக ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம். அந்த பிரயாணத்துல இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்னா விதமாக ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் விதமான ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. எபேசி 6:13 18 வரைக்கும். தீங்கு நாட்களிலே அவைகளை நீங்கள் எதிர்ப்பு. எவைகளை? தீங்கு நாட்களிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் திராணியுள்ளவர்களாக இருக்கவும் அப்படின்னு சொல்லி இருக்குது. எவைகளை எதிர்க்கவும்? அதான் அதுல ஆன்சர் இருக்க. தீங்கு வரும்போது, பிசாசு நம்மை சோதிக்கும் பொழுது, நமக்கு சோதனை உருவாகும் பொழுது, பிசாசினுடைய தீமையான காரியங்கள் உட்படும் பொழுது நாம் அவைகளை மேற்கொள்ள, நமக்கு சோதனை காலங்கள், நமக்கு பலவிதமான பிரச்சனை போராட்டம் காலங்கள் வரும் பொழுது அவைகளை மேற்கொள்ள நாம் என்ன செய்யணுமா? ஆயத்தமாக இருக்கணும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு விதமாக அதுக்கு நிறைய காரியங்களை பவுல் விதமாக பட்டியல் போட்டு சொல்லிக்கொண்டே வருகிறது. ஆவிக்குரிய அர்த்தமாக சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். விதமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பஸ்காவை அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரித்து விட்டு விதமாக அங்கிருந்து சந்தோஷமாக அங்கிருந்து வேகமாக கடந்து வந்தார்கள். வேகமாக அவர்களை வெளியேற்றுவதே அவருடைய நோக்கமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஈசோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. ஈசோப்பு கொழுந்துகள் எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து வாசல்ல தெளிக்கணுமா அது அப்படின்னு சொல்லி சங்கீதம் 51:7 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், என்னை ஈசோப்பினால் கழுவியருளும் அப்படின்னு சொல்லுகிறார். வாசிங்க 51:7. 51:7.
51:7. தேவனே நீர் என்னை ஈசோப்பினால் சுத்தி. ஈசோப்புன்னா என்ன? ஈசோப்புன்னு ஒரு செடி. அந்த செடியில இருந்து அந்த சோப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தயார் பண்றதுக்கு அதுல இருந்து தான் சாறு எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஈசோப்பு அது மனுஷனை சுத்திகரிக்கிற ஒரு செடி. அதனால அவர் சொல்லுகிறார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்மை சுத்திகரிக்கும்படியாக இந்த சுத்திகரிக்கிற அடையாளம், கழுவியருளும் ஞானஸ்நான அடையாளம், இந்த அடையாளத்தை தான் ஈசோப்பு கொழுந்துல ரத்தத்தை என்ன செஞ்சு எடுத்து நிலைக்காலில் அவர்கள் பூசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு அடையாளமாக தேவன் அவர்களுக்கு அன்று கொடுத்தார். இதெல்லாம் பூச வேண்டும், இப்படி பூசி இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த சங்கார தூதன் வரமாட்டார், என்ன செய்வாராம்? கடந்து போவாராம். 23வது வசனத்தை வாசிங்க, யாத்திராகமம். அதை பார்க்கும் பொழுது இவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பிதாகுமான் பரிசுத்தாவி நாம ஞானசான்று பரிசுத்தாவி பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க தேவ ஆவி பெற்றவர்கள். அதனால எங்கே தீங்கு உள்ள வராதபடி என்ன செய்யாத தேவன் பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமன்ற கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய கூடாரத்துல எப்படி இருக்குமோ கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அவங்களுக்கு பயம் இருக்காது. பயம்னா என்னன்னு தெரியாது. மரணத்தை குறித்த மற்ற எந்த காரியங்களை குறித்த கவலை இல்லை. ஏனென்றால் தேவன் அவர்களோடு இருக்கிறார், தேவன் அவர்களை பாதுகாக்கிறார், தேவன் அவர்களுக்கு அரணாக கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அதனால்தான் விதமாக யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, தகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உடனே இருக்கிறேன். என்ன சொல்லுவேன்? நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் விலகுவதே இல்லை. அப்படிங்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கைவிடுகிறதே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட நம்ம கூட இருக்கிறதுனால நம்முடைய கூடாரங்கள் என்ன உண்டாயிருக்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது அந்த ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகளில் பார்த்த பொழுது சங்கார தூதன் விதமாக அந்த வீட்டை கடந்து போகும்படி தேவன் அங்கே சொல்லுவார் என்று சொல்லுகிற விதமாக பார்க்கிறோம். அப்படி கடந்து போனார்கள். அந்த நாட்களை கடந்து போகிற, அதாவது மரணம் அவர்களை விட்டு கடந்து போனது பஸ்கா என்று சொல்லி அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். 26, 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க தேவன் விதமா ஒரு காரியங்களை கொடுத்து சொல்லி கொண்டே வரும்பொழுது என்ன செய்யணும், உங்க பிள்ளைகள் பிற்காலங்கள்ல உங்கள் பிள்ளைகள் இது என்ன இப்படியெல்லாம் நம்ம ஆசரிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாராம், சொல்லி வைப்பாங்களாம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பவும் அந்த பஸ்காவே ஆசரிப்பாங்க. ஆசரிக்கிறது எப்படி ஆசரிப்பாங்க தெரியுமா? அந்த பஸ்கா நாள்ல என்ன செய்வாங்களாம், ஒரு டேபிளை போட்டு அந்த டேபிள்ல ஒரு 6 விதமான பாத்திரங்கள் வைப்பார்கள். 6 பாத்திரங்கள். அந்த 6 பாத்திரங்கள்ல விதம் என்ன செய்வாங்க, ஒரு பாத்திரத்துல என்ன இருக்கும், திராட்சை ரசம் இருக்கும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. ஆடு அடிச்சு அங்கே வைத்திருப்பார்கள். புளிப்புள்ள அப்பம் வச்சிருப்பாங்க. இன்னொரு பாத்திரத்துல புளிப்புள்ள அப்பம், இன்னொரு பாத்திரம் கசப்பான கீரை, இன்னொரு பாத்திரத்துல திராட்சை ரசம் வச்சிருப்பாங்க. அப்புறம் உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, கடவுள் உப்பு தண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்து கீழே வச்சிருப்பாங்க, டேபிளுக்கு கீழே. இன்னொரு பாத்திரத்துல களிமண்ணோட வைக்க புல் இருக்கு இல்லையா, அதை 2 பிசைஞ்சு கீழே வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த இது போல ஆசரிக்கும் பொழுது அப்ப அங்க ஒரு சின்ன பையனை நிறுத்தியிருப்பாங்க. அந்த பையனு அந்த ஆசரிக்க அந்த நாட்கள்ல அவங்க ஒரு சின்ன பையன் நின்றுட்டு, அந்த வீட்டுல உள்ள சின்ன பையன் நின்றுட்டு, எப்பா இது என்னப்பா இந்த உப்பு தண்ணி வச்சிருக்கிறீங்க,
இந்த வைக்கோ புல்லுல களிமண்ணை பசஞ்சு வச்சிருக்கிறீங்க. மேல திராட்சை ரசம் இருக்குது, ஆடு இருக்குது, அப்பம் இருக்குது, விதமாக கசப்பான கீரை இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த பையன் வந்து கேட்கணும். அந்த பண்டிகையில கேட்கும் பொழுது என்ன செய்வாங்க, தகப்பன் அந்த வீட்டுல இருக்கிற பெரியவர் என்ன செய்வார்னா, அப்போ இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்த பொழுது அவர்கள் அவர்கள் பட்ட அனுபவத்தை நாம் நினைவு கூர்ந்து வச்சிருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், இது பண்ணி, அதாவது உப்பு தண்ணீர், வேர்வை, கண்ணீர் வடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால அதனுடைய நினைவாக உப்பு தண்ணி, அந்த தண்ணியில ஒரு கையை கழுவி இருக்கணும். அப்போ களிமண்ணும் வைக்கப்புல் என்னன்னா, அவர்கள் கொடுமையாக வேலை வாங்கும் பொழுது வைக்கப்புல் கூட கொடுக்காம தேடி அலைஞ்சவர்கள் போய் எடுத்து செங்கல் அறுத்தார்கள். அந்த செங்கல் அறுக்கும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, ஏன் இன்னும் அந்த அளவு அறுக்கலன்னு சொல்லி கொடுமையாக வேலை வாங்கினாங்க. அதனுடைய நினைவாக அந்த களிமண்ணும் வைக்கப்புல்லும் கலந்து கீழே வச்சிருக்கணும். அப்புறம் மேல என்ன செய்வாங்கன்னா, திராட்சை ரசம் வச்சிருப்பாங்க. திராட்சை ரசம் வச்சிருக்கிறது அது என்னன்னா, கானான் தேசத்துக்குள்ள கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்து பாலும் தேவனும் நிறைந்த ஒரு தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதுமாக திராட்சை ரசம் ரத்தத்துக்கு அடையாளம். அன்று ரத்தம் பூசப்பட்டது, அதனால் தேவன் எங்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்ல வேண்டும். புளிப்புள்ள அப்பம், அதாவது துரியமாக அந்த அதாவது மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களை அங்கிருந்து என்ன செஞ்சிட்டார், கர்த்தர் வெளியே அனுப்பிட்டார். அது மாவு புளிக்கல, சரியா இருக்கும். மாவு நம்ம எல்லாம் அரைச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாவு எப்பவும் புளிக்கும் தெரியுமா, காலையில ஒரு 3 மணி அளவு என்ன செய்யும், அது புளிப்பு ஏற ஆரம்பிக்கும். ஆனா இவங்க கிளம்புனது எப்போ, சாயந்தரம் 6 மணிக்கு மேல, 6 மணிக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு 6 மணிக்கெல்லாம் வெளியே அனுப்பிட்டார். இவங்க போய் எகிப்துகிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும், எதுனாலும் எடுத்துக்கா, கொண்டு போ, அந்த வீட்டை திறந்து போடுறேன், எதுனாலும் கொண்டு போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். சீக்கிரம் போங்கன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க எகிப்தியர்கள். எகிப்தியர் எப்படி என்ன செஞ்சாங்க, சீக்கிரம் எங்க நாட்டை விட்டு நீங்க போனா போதும், போனா துரிதமா அனுப்புனாங்க. இவங்க ரொம்ப சில நேரங்கள்ல ரொம்ப அசமன்னு பிடிச்சி பார்க்கலாம் மெதுவா அப்படி, ஒரு நிமிஷம் தாமதிக்காத, வேகமா போ அப்படின்னு சொல்லி வேகமா அனுப்பினார்கள். அப்போ இவர்கள் கொண்டு வந்து அந்த மாவு என்ன செய்யல, புளிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த புளிப்பான, அப்போ கசப்பான கீரை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பு தன்மையை நினைவு கூறும்படியாக அந்த கசப்பான கீரையோடு அவர்கள் அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி பஸ்காவை இன்னும் அவர்கள் அதை ஆசரிக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் செய்ய வேண்டும். இயேசுநாதர் அடிக்கப்படுவதற்கு முந்தின நாளில என்ன செஞ்சாங்க, பஸ்காவை ஆசரிக்க சித்தமாகி எங்கே ஆசரிக்கன்னு சொல்லி சீசர்கள் கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, இப்படி போங்க, ஒரு தண்ணி உடந்துக்கிட்டு வருவான், அவன் வீட்டுக்கு போங்க, அங்கே மேலறையில ஏதோ கம்பளம் முதலான விரித்திருக்கு, அவன்கிட்ட போய் ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லுங்க. அவன் மேலறையில கம்பளம் முதலான விரித்திருக்க ஒரு மேலறையை காண்பிப்பான், கம்பளம் விரித்திருக்க மேலறையை காண்பித்தான் என்று சொல்லி நவதமா பார்க்க அங்க போனார்கள். இப்போ அந்த எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தியாச்சு. அவருடைய சீசர்கள் எத்தனை பேரு, இயேசுநாதருடைய சீசர்கள் எத்தனை பேரு, 12 பேரு. எப்படி 5 பேர் எங்க போனாங்க இல்லையே, 7 பேர் தானே சொன்னேன், 5 பேர் எங்க போனாங்க, காய் வாங்க போயிட்டாங்களோ. 12 பேரும் போய் உட்கார்ந்துருக்கோம். இயேசுநாதரோட சேர்த்து 13 என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்போ இயேசுநாதர் வந்து நிறைய அவருடைய பாடு மரணங்களை குறித்து சொன்னார். அதுக்கு முன்னாடி இந்த பஸ்கா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொன்னார், ஒரு பாடு காரியங்களை குறித்து பேச ஆரம்பிச்சார். 13வது அதிகாரத்துல அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி ஆசரிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு நிறைய காரியங்களை பேசுகிறார். அதுக்கு பிற்பாடுதான் 14ஆம் அதிகாரத்துல பரலோகத்தை குறித்து சொல்லுகிறார். 15ஆம் திராட்சை காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். 16ஆம் அதிகாரத்துல விதமா அவர்களோடு பேசி பரிசுத்த ஆவியின் காரியங்களை குறித்து பேசுகிறார். 17ஆம் அதிகாரம் பிரதான ஒரு மண்டாடுகிறார். அது ஒரு பாடு கெத்செமனே தோட்டத்துக்கு போயிடுறத நான் விதமாக பார்க்கிறோம். அப்போ இந்த 12 சீஸ்டர்களோடு சேர்ந்து அங்க ஆசரிக்கிறார்கள். இப்ப என்ன செய்யணும்னா, ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியுமா, 12 சீசர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, எப்பமோ
ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சொல்லி இருந்தான். இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து சொன்னார். என்னை சிலுவையில் அறைவார்கள், 3ஆம் நாள் உருவிடங்கள் அவர்கள் இப்படிலாம் சிலுவையில் இப்படிலாம் கொண்டு வாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லும் பொழுது கேட்டுக்கிட்டே இருந்தவங்க எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா பேதுரு ஒரு இடத்துல போய் கேட்டார் இல்லையா, ஆண்டவரே இது உங்களுக்கு ஒரு காலமும் நினைச்ச கூடாது, நேரிடக்கூடாது, என்னையா அப்படி பேசுறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஏசு பேதுரு என்ன சொன்னாரு, ஏசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு, அப்படியாப்பா சரிப்பா நடக்கிறது அப்படிதானே சொன்னாரு. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். நம்மளை பார்த்து யாராவது அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி அதுக்கு பிற்பாடு அவருடைய பாடுகளை குறித்து பேசினா இவங்க என்ன செய்யறது இல்ல, அதை குறித்து கேர் பண்றதே இல்லை. கேட்க பயந்தார்கள். அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, விட்டுருவாங்க. அடுத்து அவங்களுக்குள்ள என்னாச்சுன்னா, சரி நம்ம தலைவர் என்ன செய்ய போறாராம், பரலோகத்துக்கு போக போறாராம், அவரை சிலையில் அடிக்க போறாங்களாம். சரி அடுத்து யார் தலைவர்? அவங்க என்ன பேசுறாங்க, அடுத்து யார் தலைவர், அடுத்து யார் தலைவரா இருக்கலாம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அவர் தம்முடைய பாடு மரணங்கள் குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். ஆனா அவங்க என்ன பேசுறாங்க, அதை குறித்து நான் கவலைப்படல, அவர் தலைவர் போறாராம், அப்ப அடுத்த தலைவர் யார், தலைவர் போயிட்டா அடுத்த தலைவர் யார், எவன் தங்களை அடுத்து பெரியவனா இருப்பான் என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். சீசர்கள் இப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கோம். நம்மளை வச்சுட்டு தான் கர்த்தர் படாத பாடுபடுறார். அது 12 பேரும் அவ்வளோ ஒரு இது மனநிலையில இருந்தாங்க. அந்த 12 பேரையும் கர்த்தர் என்ன செஞ்சார், அரவணைச்சு அனுசரிச்சு அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி விதமாக கூட்டி போய் இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு வீட்டுக்குள்ள போகும்பொழுது என்ன செய்யணும், அங்க ஒரு சின்ன பையன் இருப்பாருன்னு சொல்லி இல்லையா, இப்படி பந்தியெல்லாம் ஆயத்தப்படுத்தியாச்சு. இப்ப அங்க ஒரு சின்ன அதாவது வயசுல சின்ன ஆளா இருக்கிறவங்க என்ன செய்யணுமா, வயசுக்கு மூத்தவங்களுக்கு என்ன செய்யணும், பணிவிட வேலை செய்யணும். பணிவிட வேலை செய்யணும், என்ன செய்யணும், போறவங்க கால்களை கழுவணும், பெரியவங்களுடைய கால்களை சின்னவங்க கழுவணும். இப்ப 12 சீசர்கள் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறாரு, யாரு காலை யாரு கழுவுறது? வயசுல குறைஞ்சவர் யோவான், அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நான் எப்போ இயேசுநாதருடைய மார்புள்ள சார்ந்துக்கிட்டே இருக்கிறேன், நான் ரொம்ப செல்ல பிள்ளை, நான் போய் இவங்க காலெல்லாம் கழுவுறதா அப்படிங்கிற மனநிலையில அவர் இருந்திருப்பார். ஒவ்வொருத்தரும் அந்த பேதுரு தான் இருக்கிறதுல வயசு அதிகமான ஆளு. ஏன்னா யூத முறைப்படி 40 வயசுலதான் கல்யாணம் முடிப்பாங்க. பேதுரு அப்பவுமே கல்யாணம் முடிச்சு பிள்ளையெல்லாம் பார்த்தவரு. அப்போ 40-45 வயசு இருக்கும். இயேசுநாதரோட அதிக வயசு உள்ளவர். இயேசுநாதர் அன்னைக்கு 33 வயசு தானே. இயேசுநாதரோட அதிக வயசு உள்ளவர் பேதுரு. அவரு நினைச்சிருப்பாரு, எல்லாரும் சின்ன பையனுங்க, நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம போய் யாருக்கு ஆளு கல்லுவ அப்படின்னு அவரு உட்காந்துருப்பாரு. அவர் தம்பி அந்திரையான்னு இருப்பாரு, இவர் பெரிய ஆளாம், இவரை அறிவுபடுத்தினது நான் தான், இவரை அறிமுகப்படுத்தினதே நான் தான், இயேசுநாதர்கிட்ட வந்து பாருன்னு சொல்லி கூப்பிட்டதே நான் தான் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருந்திருப்பாங்க. ஆனா இயேசு என்ன நினைச்சு பார்த்து அவங்களுக்கு மனநிலையை பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா, அவங்க பணிவிடைக்காரன் அவன் என்ன செய்யணும்னா, எல்லாருடைய கால்களும் கழுவி ஒரு துணியை எடுத்து அதாவது இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு ஒரு துணியை எடுத்து அந்த துணியை எடுத்து என்ன செய்யணும், கால்களை துடைக்கணும். இயேசு என்ன செஞ்சாரு, தன்னுடைய ட்ரெஸ்ஸை உடனே போய் கழட்டி போட்டுட்டு ஒரு துணியை சேலை எடுத்து கட்டிக்கிட்டு எல்லாருடைய கால்களையும் கழுவ ஆரம்பிச்சார்.